கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மையிலும் மேன்மையிலும் கொடுத்து நம்மை தங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அநேக நேரங்களில நம்முடைய குறைகளை காணும் பொழுது அல்லது நம்முடைய இயலாமையை சீர்தூக்கும் பொழுது, என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, அவர் வலியவர்களுக்கு மட்டும்தான் கடவுளோ, அவருடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் மட்டுமே உயர்ந்திருக்கிறார்களோ என்ற கேள்விகள் மனுமக்களுடைய வாழ்க்கையில எழுவது உண்டு. ஆனால் சங்கீதக்காரன் தெளிவாக புரிந்து கொண்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. மீதியானியருக்கு பயந்து கோதுமை தூற்றி கொண்டிருந்த கிதியோனை ஆண்டவர் மறந்து விடவில்லை. அவனை கொண்டு மகத்தான சாதனை புரிவதற்காக எளியவனாய் காணப்பட்டவனை தூக்கி எடுத்தார். கோலியாத்தோடு மோதுவதற்காக சென்ற சிறுவனாகிய தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். எளிய அதே நேரத்தில் பக்தியுள்ள மக்களை ஆண்டவர் ஒரு காலும் மாற்றி பார்ப்பதில்லை. God never forget the oppressed one or needy one. ஒடுக்கப்பட்ட மக்களையோ தேவையுள்ள மக்களையோ ஆண்டவர் ஒரு காலம் விட்டு விடுவதில்லை. God's care for valuable. இறைவனுடைய கரிசனை என்பது எல்லா மக்களோடும் நெருங்கின ஒன்றாய் காணப்படுகிறது. பாருங்கள், trust in God for his justice. இறைவனுடைய நீதிக்காக அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் வெற்றியை தருகிறார். பாருங்கள், சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, ஓரங்கட்டப்பட்டவர்களாக, இயலாமையில் இருக்கிற மக்கள் என்று சொன்னால், இறை நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகளை காண்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை தாசனிடத்திலே, இவர்கள் நம்பிக்கை அற்றுப்போன இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கை வரும் பொழுது என் தேவனாகிய கடவுள் கெட்டு போகாதபடிக்கு ஜீவன் அடைய செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, இந்த தியானத்துல பங்கேற்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சிந்திப்பீர் என்று சொன்னார், ஏதோ ஒரு பலவீனம் ஆண்டு கொள்கிறது என்று சொல்லி சிந்திப்பீர் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறபடி சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. என் ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் நம்பி நீங்கள் அடியெடுத்து வைத்தால் அந்த நம்பிக்கைக்கு தேவன் பதிலை தருவார், ஆசீர்வதிப்பார். இந்த நாள் அப்படிப்பட்ட ஆசீர்வாத நாளா இருக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நடுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எளியவனை நீர் மறப்பதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கையை கெட்டுப்போக செய்வதில்லை. உடைய பிள்ளைகளை நோக்கி கூப்பிடும் பொழுது, உம்மிடத்துல நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் பொழுது, அவருடைய சிறுமையை மாற்றி நம்பிக்கை நிறைவை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கெல்லாம் மக்கள் தேவையோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதி. துதிகன மகிமை யாவையும் கெடுக்கிறவர்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.